Hello friends, today's topic is Pandas Basicsல அதனோட first data structure series பத்தி தான். Series நான் என்னன்னு நம்ம last வீடியோல பார்த்திருக்கோம் data science introductionல. To recap, series is like a column in a table. So இப்போ வந்து நம்ம இந்த table எடுத்துக்கிட்டோம்னா இந்த tableல horizontal dataவை we call it as row. அதே போல vertical column we call it as column. So இந்த column தான் நம்ம seriesனு represent பண்ண போறோம். So அப்ப இந்த seriesனா என்ன? It is like a column in a table or it is a one dimensional array. இப்போ இந்த series பைத்தான் கோடிங்ல எப்படி கிரியேட் பண்றது, எத்தனை விதமா கிரியேட் பண்றது, அதனோட attributes என்ன, அதனோட functions என்னன்றது நம்ம பார்க்கலாம். Let's go. This is my Jupyter notebook. நான் இப்போ இந்த pandas series பண்றதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த pandasல series data structure கிரியேட் பண்ணோம்னா first step we have to import the pandas library. அதை நம்ம first பண்ணிக்கலாம். Import pandas as இந்த லைப்ரரியை நம்ம ஒரு பர்டிகுலர் பேரால ரெஃபர் பண்ண போறோம். அதுதான் most widely used name PD. எல்லாருமே PDன்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனா PD மட்டும்தான் யூஸ் பண்ணணுமான்னா நோ, யூ கேன் யூஸ் எனி அதர் நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து PN யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. PN இஸ் அன் அலையாஸ் நேம் ஃபார் pandas. அவ்வளவுதான். ஸோ PD இஸ் மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் நேம். தட்ஸ் ஆல். நம்ம PN வச்சு ப்ரொசீட் பண்ணலாம். இப்போ நமக்கு pandas லைப்ரரியில இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த PN ரெஃபரன்ஸ் ஆப்ஜெக்ட் மூலமா கிடைக்க போகுது. தட்ஸ் இட். இப்போ ஒரு சீரீஸ் கிரியேட் பண்ணணும்னா அந்த சீரீஸ்க்கான ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். லெட்ஸ் அஸ்யூம் as S. S is equal to இப்போ pandas-ல இருந்து நம்ம சீரீஸ் கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி சீரீஸ் கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். நமக்கு வந்து இது வந்து வார்னிங், ஒரு வெர்ஷன் இதனால வார்னிங் வருது. we can ignore that. பட் இங்க பாருங்க இந்த அவுட்புட்ல சீரீஸ் at the default data type float 64 எடுத்துக்குது. But we have a empty series here. This is the first step. How to create an empty series. Next, ஒரு series with elements எப்படி create பண்றது? So S is equal to S represents our series. அப்புறம் pn.pandas.series என்றது அதனோட function. இப்போ அதுக்குள்ளர நம்ம ஒரு லிஸ்ட் கொடுக்க போறோம். நான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி series is a column or a list. அந்த லிஸ்ட் எப்படி கொடுப்போம்? பைத்தான்ல ஸ்கொயர் பிராக்கெட்ஸ் வச்சு கொடுப்போம். ஒவ்வொரு எலிமெண்ட்டும் கமா செப்பரேட்டட் வேல்யூஸா கொடுப்போம். இப்போ நான் நம்பர்ஸ் கொடுக்கறதுனால அப்படியே டைரக்டா கொடுக்க போறேன். இதுவே ஸ்ட்ரிங்கா இருந்தா நீங்க கோட்ஸ்ல கொடுக்கணும். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நம்மளோட சீரீஸ் கிரியேட் ஆயிருக்கு. நம்ம என்னென்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்தோம்? 1 2 3 4 5. அந்த நம்பர் அப்படியே இங்க வந்திருக்கு. 1 2 3 4 5. இது சிங்கிள் காலம். ஆனா இங்க இருக்கிறது எல்லாமே காலம் ஆக்சஸ் ஆர் லேபிள்ஸ் ஆர் இண்டெக்ஸ், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ மோஸ்ட் வைட்லி சொல்றது இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இண்டெக்ஸ்னா ஒவ்வொரு பர்டிகுலர் எலிமெண்ட்டையும் அது ரெப்ரசன்ட் பண்ண போகுது. ஸோ இங்க இண்டெக்ஸ் பை டிஃபால்ட் இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 அண்ட் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அத்தனை எலிமெண்ட்ஸும் ப்ரோக்ரஸ் ஆகும். ஸோ இது ஒரு சீரீஸ், ஒரு சிம்பிள் சீரீஸ் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு சீரீஸை லிஸ்ட் வச்சு எப்படி கிரியேட் பண்றது அது எப்படின்னு பார்க்கலாம். பைத்தான்ல லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? லிஸ்ட் ஒன்ன்றது லிஸ்ட் ஆப்ஜெக்ட். அதை ஜஸ்ட் 10 20 30 40. ஸோ என்னோட லிஸ்ட்ல 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. திஸ் இஸ் த லிஸ்ட். ஸோ ஹவு டு கிரியேட் a series with this list. So again நான் இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன் சீரீஸ்க்காக. pn.series. instead of giving the elements நம்ம மேல கொடுத்தோம் இல்லையா அந்த 1 2 3 4 5ன்னு கொடுக்கிறதுக்கு பதிலா just pass the list object. இப்போ S1 பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நமக்கு அகெயின் ஒரு சீரீஸ் கிரியேட் ஆயிருக்கு. அந்த சீரீஸோட டேட்டா டைப்பும் நமக்கு சொல்லுது. ஸோ திஸ் இஸ் அனதர் வே ஆஃப் கிரியேட்டிங் சீரீஸ். இப்போ சீரீஸை லிஸ்ட்லேருந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ சீரீஸை டேட்டா டிக்ஷனரியிலேருந்து எப்படி கிரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். அப்போ ஃபர்ஸ்ட் டேட்டா டிக்ஷனரினா என்ன? டேட்டா டிக்ஷனரி இஸ் அ கீ வேல்யூ பேர். அந்த மாதிரி தான் டேட்டா அதில் இருக்கும். கீ அதுக்கு உண்டான வேல்யூ.
ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுவாங்க? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டா டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஹியர் மை டேட்டா டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் இஸ் டேட்டா டிக்ட். அதை கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ளார் ப்ராக்கெட்ஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள கீ வேல்யூ பேரா கொடுக்க போகிறோம். எப்படி? 1, ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 10 and my second number is 20, third number is 30 and fourth number is 40. இது நம்மளோட டேட்டா டிக்ஷனரி. இந்த டேட்டா டிக்ஷனரியை வச்சு நம்ம எப்படி சீரீஸ் கிரியேட் பண்ணுறது? சிம்பிள். S2, this is going to be my series object, pn dot series. நம்ம லிஸ்ட் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி டேட்டா டிக்ட் ஆப்ஜெக்ட் இங்க பாஸ் பண்ணா it will create series for us. பாருங்க, அகைன் நமக்கு ஒரு சீரீஸ் கிரியேட் பண்ணிருக்கு. ஆனா இங்க பாருங்க, நம்மளோட கீ வேல்யூஸ் எல்லாமே இண்டெக்ஸா மாறி இருக்கு. நம்ம லிஸ்ட்ல கிரியேட் பண்ணும்போது அதுவே ஒரு இண்டெக்ஸ் வேல்யூஸ் கிரியேட் பண்ணியிருந்தது. பை டிஃபால்ட் இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் 0. பட் நம்ம டேட்டா டிக்ஷனரியில கீ வேல்யூ பேரண்ட் கொடுக்கறதுனால pandas or the python will assume the key values as index. அதனால நம்ம என்ன கீ வேல்யூ கொடுத்தோமே அதையே இண்டெக்ஸா போட்டிருக்கு. So this is the only change we have from list and data dictionary. So இந்த மூணு விதமா நம்ம சீரீஸை கிரியேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? எம்டி சீரீஸ் கிரியேட் பண்ணலாம். அடுத்தது ஒரு சிம்பிள் எலிமெண்ட்ஸ் நாமளே ஆட் பண்ணி சீரீஸ் கிரியேட் பண்ணலாம். லிஸ்ட்டை வச்சு கிரியேட் பண்ணலாம். டேட்டா டிக்ஷனரி வச்சும் கிரியேட் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த வேரியஸ் வேஸ் வி கேன் கிரியேட் சீரீஸ். அதுக்கப்புறமா இந்த சீரீஸ்லேருந்து டேட்டா எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது? ஸோ அது வந்து த்ரூ ஆட்ரிபியூட்ஸ் நம்மளால பார்க்க முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சீரீஸோட ஷேப் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம S2ன்ற ஒரு சீரீஸ் இருக்கு இல்லையா, அதில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, அதனோட ஷேப் என்னன்னும் போது S2 டாட் ஷேப் ரன் பண்ணி பார்க்கலாம். இது பாருங்க 4 சொல்லுது. இதில் 4 காலம் மீன் 4 ரோஸ் இருக்கு. ஆனால் ஒரே ஒரு காலம் தான் இருக்கு. இது இட் ரெப்ரசன்ஸ் 4 வேல்யூஸ். அதே மாதிரி வேற ஆட்ரிபியூட் இருக்கு, S2 டாட் டி டைப். இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க சீரீஸோட டேட்டா டைப் என்னன்னு காமிக்கும். நம்மளோட சீரீஸோட டேட்டா டைப் இன்டீஜர், எல்லாமே நம்பர்ஸாக தான் இருக்கு. அதனால வி கால் இட் ஆஸ் இன்டீஜர் டேட்டா டைப். அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? இதுல என்ன ஆட்ரிபியூட் இருக்குன்னா S2 டாட் சைஸ். ஸோ இது என்ன பண்ணுவோம்னா, என்ன கொடுத்துருக்கு? 4ன்னு கொடுத்துருக்கு. நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த சீரீஸ் கொடுக்கும். சைஸ்ன்றது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அதுக்கப்புறமா சீரீஸ் வந்து எலிமெண்ட்ஸோட இருக்கா இல்ல எம்டியா இருக்கான்னு எப்படி செக் பண்றது? அதுக்கும் நம்ம கிட்ட ஆட்ரிபியூட் இருக்கு, S2 டாட் எம்டி. இப்படி கேட்கும்போது நம்ம S2ல எலிமெண்ட்ஸ் இருக்கா? ஆமா இருக்கு. அப்ப எம்டிக்கு என்ன சொல்லும்? ஃபால்ஸ்ன்னு சொல்லும். இதுவே S2 இங்க S வந்து எம்டியா இருக்கு இல்லையா, இப்போ இந்த S டாட் எம்டின்னு கொடுத்தோம்னா இங்க என்ன சொல்லும்? ட்ரூன்னு சொல்லும். மாறி இருக்குங்களா? ஸோ சீரீஸ்ல எந்த எலிமெண்ட்ஸும் இல்லைன்னா எம்டி ஆட்ரிபியூட் வில் ரிட்டர்ன் ட்ரூ. சீரீஸ்ல எலிமெண்ட்ஸ் இருந்ததுன்னா எம்டி ஆட்ரிபியூட் வில் ரிட்டர்ன் false. Next, we have another attribute called series S2 dot n bytes. Number of bytes occupied by this series. So S2ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் மொத்தமா எத்தனை மெமரி ஆக்சஸ் பண்ணுது? 32 bytes ஆக்குபை பண்ணுது. ஸோ அப்போ ஈச் எலிமெண்ட் வில் ஆக்குபை 8 bytes. இது வந்து நம்ம யூஸ் பண்ற டேட்டா டைப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். நம்மளோட நெக்ஸ்ட் ஆட்ரிபியூட் என்னன்னா டைமென்ஷன் செக் பண்றது, S2 டாட் என் டைம். இது என்ன வேல்யூ கொடுக்க போகுது? நமக்கு ஒரு 1. ஏன்னா நமக்கு காலம்ன்ற ஒரே ஒரு டைமென்ஷன் தான் இருக்கு. ஸோ இட் இஸ் கோயிங் டு கிவ் n டைம் ஆஸ் 1. எப்பவுமே சீரீஸ்க்கு 1 தான் வரும். ஸோ தீஸ் ஆர் த ஆட்ரிபியூட்ஸ்: shape, data type, size, empty, and then you have n time. கூடவே ஒரு சீரீஸை இன்னொரு சீரீஸ்ல எப்படி காப்பி பண்றது? ஸோ S3ல I would like to copy S2. அப்போ S2 டாட் காப்பி. இப்போ S3யை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். S2ல இருந்து S3 காப்பி ஆயிருக்கு, AA, BB, CC அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ this is the method we can copy one series to
another series. ஸோ இன்னைக்கு நம்ம சீரீஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, எத்தனை விதமாக கிரியேட் பண்ணுறது, அதனோட ஆட்ரிபியூட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எப்படி ஒரு சீரீஸ்லேருந்து இன்னொரு சீரீஸை காப்பி பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டேட்டா ஃப்ரேம் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை எப்படி ஆட்ரிபியூட்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுன்றது பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.